பைபிள் சவாலின் 146வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று யோபு 7 முதல் 9 அத்தியாயங்கள் துன்பத்தின் நடுவே யோபு புரிதலை தேடி போராடுவதை காட்டுகிறது. தனது வேதனையில் அவர் பலவீனம், தனிமை மற்றும் தேவனிடமிருந்து பதிலை விரும்புவதை நேர்மையாக வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் மனித புரிதலை கடந்த தேவனுடைய மகத்துவத்தையும் சக்தியையும் உணர்கிறார். விசுவாசம் என்பது உணர்வுகளை மறைப்பதல்ல, அவற்றை தேவனிடம் நேர்மையாக கொண்டு வருவதாகும் என்பதை இது நினைவூட்டுகிறது. அவரது வழிகளை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவன் இன்னும் அனைத்திற்கும் மேலானவர். நமது கேள்விகள் அவரை விலக்காது, உண்மையாக அவரை தேட அழைக்கின்றன. இன்று நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் தேவனை நம்பும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 146 of the Bible Challenge. Today's reading from Job 7 to 9 reveals Job's deep struggle as he questions his suffering and searches for understanding. In his pain, Job speaks honestly about his weakness, loneliness, and desire for answers from God. At the same time, he recognizes God's greatness and power beyond human understanding. These books remind us that faith does not mean hiding our emotions, but bringing them honestly before God. Even when we cannot understand His ways, God remains sovereign and wise. Our questions do not push Him away. He invites us to seek Him sincerely. Let us begin today with a heart that trusts God even in uncertainty. யோபு அதிகாரம் 7. Job chapter 7. வசனம் 1. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ? Verse 1. Is there not an appointed time to man upon earth? Are not his days also like the days of an hireling? வசனம் 2. ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வரப்பார்த்திருக்கிறது போல. Verse 2. As a servant earnestly desireth the shadow, and as an hireling looketh for the reward of his work. வசனம் 3. மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான இராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. Verse 3. So am I made to possess months of vanity, and wearisome nights are appointed to me. வசனம் 4. நான் படுத்துக்கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், இராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதுமென்று போகிறது. Verse 4. When I lie down, I say, when shall I arise, and the night be gone? And I am full of tossings to and fro unto the dawning of the day. வசனம் 5. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. Verse 5. My flesh is clothed with worms and clods of dust, my skin is broken and become loathsome. வசனம் 6. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கையில்லாமல் முடிந்து போகும். Verse 6. My days are swifter than a weaver's shuttle, and are spent without hope. வசனம் 7. என் பிராணன் காற்றைப் போலிருக்கிறதென்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். Verse 7. Oh, remember that my life is wind, mine eye shall no more see good. வசனம் 8. இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை, உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாயிருக்கிறது, நானோ இல்லாமற் போகிறேன். Verse 8. The eye of him that hath seen me shall see me no more. Thine eyes are upon me, and I am not. வசனம் 9. மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறிவரான். Verse 9. As the cloud is consumed and vanisheth away, so he that goeth down to the grave shall come up no more. வசனம் 10. இனி தன் வீட்டுக்கு திரும்பான்,
அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. Verse 10. He shall return no more to his house, neither shall his place know him any more. வசனம் 11. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். Verse 11. Therefore I will not refrain my mouth. I will speak in the anguish of my spirit. I will complain in the bitterness of my soul. வசனம் 12. தேவரீர் என்மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ, நான் ஒரு திமிங்கிலமோ? Verse 12. Am I a sea or a whale, that thou settest the watch over me? வசனம் 13. என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனாகில். Verse 13. When I say, my bed shall comfort me, my couch shall ease my complaint. வசனம் 14. நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகிலுண்டாக்குகிறீர். Verse 14. Then thou scarest me with dreams, and terror feast me through visions. வசனம் 15. அதனால் என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடே உயிரோட்டிருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. Verse 15. So that my soul chooseth strangling, and death rather than my life. வசனம் 16. இப்படி இருக்கிறதை அரோசிக்கிறேன், எந்நாளும் உயிரோட்டிருக்க விரும்பேன். என்னை விட்டுவிடும், என் நாட்கள் மாயைதானே. Verse 16. I loathe it, I would not live alway. Let me alone, for my days are vanity. வசனம் 17. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும். Verse 17. What is man, that thou shouldest magnify him, and that thou shouldest set thine heart upon him? வசனம் 18. காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். Verse 18. And that thou shouldest visit him every morning, and try him every moment. வசனம் 19. நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர். Verse 19. How long wilt thou not depart from me, nor let me alone till I swallow down my spittle? வசனம் 20. மண்ணுயிரை காப்பவரே, பாவஞ்செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாயிருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? Verse 20. I have sinned, what shall I do unto thee, O thou preserver of men? Why hast thou set me as a mark against thee, so that I am a burden to myself? வசனம் 21. என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக்கொள்வேன், விடியற்காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். Verse 21. And why dost thou not pardon my transgression, and take away mine iniquity? For now shall I sleep in the dust, and thou shalt seek me in the morning, but I shall not be. யோபு அதிகாரம் 8. Job chapter 8. வசனம் 1. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக. Verse 1. Then answered Bildad the Shuhite, and said. வசனம் 2. நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றைப் போலிருக்கும்? Verse 2. How long wilt thou speak these things, and how long shall the words of thy mouth be like a strong wind? வசனம் 3. தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வவல்லவர் நீதியை புரட்டுவாரோ? Verse 3. Doth God pervert judgment, or doth the Almighty pervert justice? வசனம் 4. உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவஞ்செய்திருந்தாலும் அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்புக் கொடுத்திருந்தாலும். Verse 4.
if thy children have sinned against him, and he have cast them away for their transgression. வசனம் 5. நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வவல்லவரை நோக்கி விண்ணப்பஞ்செய்து. Verse 5. If thou wouldest seek unto God betimes, and make thy supplication to the Almighty. வசனம் 6. சுத்தமும் செம்மையுமாயிருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார். Verse 6. If thou wert pure and upright, surely now he would awake for thee, and make the habitation of thy righteousness prosperous. வசனம் 7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். Verse 7. Though thy beginning was small, yet thy latter end should greatly increase. வசனம் 8. ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். Verse 8. For inquire, I pray thee, of the former age, and prepare thyself to the search of their fathers. வசனம் 9. நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலைப் போலிருக்கிறது. Verse 9. For we are but of yesterday, and know nothing, because our days upon earth are a shadow. வசனம் 10. அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ? Verse 10. Shall not they teach thee, and tell thee, and utter words out of their heart? வசனம் 11. சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ? Verse 11. Can the rush grow up without mire? Can the flag grow without water? வசனம் 12. அது இன்னும் பச்சையாயிருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ? Verse 12. Whilst it is yet in his greenness, and not cut down, it withereth before any other herb. வசனம் 13. தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். Verse 13. So are the paths of all that forget God, and the hypocrite's hope shall perish. வசனம் 14. அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போலிருக்கும். Verse 14. Whose hope shall be cut off, and whose trust shall be a spider's web. வசனம் 15. ஒருவன் அதின் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. Verse 15. He shall lean upon his house, but it shall not stand. He shall hold it fast, but it shall not endure. வசனம் 16. வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி, அதின் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும். Verse 16. He is green before the sun, and his branch shooteth forth in his garden. வசனம் 17. அதின் வேர்கள் கட்குவியலில் சிக்கி கற்பாறையை நாடும். Verse 17. His roots are wrapped about the heap, and seat the place of stones. வசனம் 18. அது அதினிடத்தில் ராதபடிக்கு நிர்மூலமான பின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதலிக்கும். Verse 18. If he destroy him from his place, then it shall deny him, saying, I have not seen thee. வசனம் 19. இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது, ஆனாலும் வேறே பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள். Verse 19. Behold, this is the joy of his way, and out of the earth shall others grow. வசனம் 20. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதுமில்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதுமில்லை. Verse 20. Behold, God will not cast away a perfect man, neither will he help the evildoers. வசனம் 21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும்
உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். Verse 21. Till he fill thy mouth with laughing, and thy lips with rejoicing. வசனம் 22. உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான். Verse 22. They that hate thee shall be clothed with shame, and the dwelling place of the wicked shall come to naught. யோபு அதிகாரம் 9. Job chapter 9. வசனம் 1. அதற்கு யோபு பிரதியுத்தரமாக. Verse 1. Then Job answered and said. வசனம் 2. ஆம், காரியம் இப்படியிருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாயிருப்பதெப்படி? Verse 2. I know it is so of a truth, but how should man be just with God? வசனம் 3. அவர் அவனோடே வழக்காடச் சித்தமாயிருந்தால் 1000 அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. Verse 3. If he will contend with him, he cannot answer him 1 of 1,000. வசனம் 4. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பெலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? Verse 4. He is wise in heart, and mighty in strength, who hath hardened himself against him, and hath prospered. வசனம் 5. அவர் பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். Verse 5. Which removeth the mountains, and they know not, which overturneth them in his anger. வசனம் 6. பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதின் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். Verse 6. Which shaketh the earth out of her place, and the pillars thereof tremble. வசனம் 7. அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும், அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். Verse 7. Which commandeth the sun, and it riseth not, and sealeth up the stars. வசனம் 8. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். Verse 8. Which alone spreadeth out the heavens, and treadeth upon the waves of the sea. வசனம் 9. அவர் துருவச்சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். Verse 9. Which maketh Arcturus, Orion, and Pleiades, and the chambers of the south. வசனம் 10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Verse 10. Which doeth great things past finding out, yea, and wonders without number. வசனம் 11. இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். Verse 11. Lo, he goeth by me, and I see him not. He passeth on also, but I perceive him not. வசனம் 12. இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? Verse 12. Behold, he taketh away, who can hinder him? Who will say unto him, What doest thou? வசனம் 13. தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார், ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். Verse 13. If God will not withdraw his anger, the proud helpers do stoop under him. வசனம் 14. இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோடே வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம்? Verse 14. How much less shall I answer him, and choose out my words, to reason with him? வசனம் 15. நான் நீதிமானாயிருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். Verse 15. Whom, though I were righteous, yet would I not answer, but I would make supplication to my judge. வசனம் 16. நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும்
அவர் என் விண்ணப்பத்துக்குச் செவி கொடுத்தார் என்று நம்பேன். Verse 16. If I had called, and he had answered me, yet would I not believe that he had hearkened unto my voice. வசனம் 17. அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்தரமில்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். Verse 17. For he breaketh me with a tempest, and multiplieth my wounds without cause. வசனம் 18. நான் மூச்சுவிட எனக்கு இடங்கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார். Verse 18. He will not suffer me to take my breath, but filleth me with bitterness. வசனம் 19. பெலத்தை பார்த்தால் அவரே பெலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார்? Verse 19. If I speak of strength, lo, he is strong, and if of judgment, who shall set me a time to plead? வசனம் 20. நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். Verse 20. If I justify myself, mine own mouth shall condemn me. If I say, I am perfect, it shall also prove me perverse. வசனம் 21. நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை அரோசிப்பேன். Verse 21. Though I were perfect, yet would I not know my soul, I would despise my life. வசனம் 22. ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார். Verse 22. This is one thing, therefore I said it, he destroyeth the perfect and the wicked. வசனம் 23. சவுக்கானது அசுப்பிலே வாதித்துக் கொள்ளும்போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். Verse 23. If the scourge slay suddenly, he will laugh at the trial of the innocent. வசனம் 24. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதிலிருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடிப் போடுகிறார். அவர் இதைச் செய்கிறதில்லை என்றால் பின்னை யார் இதைச் செய்கிறார்? Verse 24. The earth is given into the hand of the wicked. He covereth the faces of the judges thereof. If not, where and who is he? வசனம் 25. என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்துபோம். Verse 25. Now my days are swifter than a post. They flee away, they see no good. வசனம் 26. அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இரையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. Verse 26. They are passed away as the swift ships, as the eagle that hasteth to the prey. வசனம் 27. என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்வேன் என்று சொன்னாள். Verse 27. If I say, I will forget my complaint, I will leave off my heaviness, and comfort myself. வசனம் 28. என் வருத்தங்களைப் பற்றி பயமாயிருக்கிறேன், என்னை குற்றமில்லாதவனாக எண்ணமாட்டீர் என்று அறிவேன். Verse 28. I am afraid of all my sorrows, I know that thou wilt not hold me innocent. வசனம் 29. நான் பொல்லாதவனாயிருந்தால் விருதாவாய் போராட வேண்டியது என்ன? Verse 29. If I be wicked, why then labor I in vain? வசனம் 30. நான் உறைந்த மழை தண்ணீரில் முழுகி என் கைகளை சவுக்காரத்தினால் சுத்தம் பண்ணினாலும். Verse 30. If I wash myself with snow water, and make my hands never so clean. வசனம் 31. நீர் என்னை சேற்று பள்ளத்திலே அமிழ்த்துவீர், அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அருவருக்கும். Verse 31. Yet shalt thou plunge me in the ditch, and mine own clothes shall abhor me. வசனம் 32. நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும்
நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னைப் போல மனுஷன் அல்லவே. Verse 32. For he is not a man, as I am, that I should answer him, and we should come together in judgment. வசனம் 33. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. Verse 33. Neither is there any daysman betwixt us, that might lay his hand upon us both. வசனம் 34. அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. Verse 34. Let him take his rod away from me, and let not his fear terrify me. வசனம் 35. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன், இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை. Verse 35. Then would I speak and not fear him, but it is not so with me. பைபிள் சவாலின் 146வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் நமது நேர்மையான ஜெபங்களை ஏற்று நமது போராட்டங்களை புரிந்து கொள்கிறார் என்பதை கற்றோம். குழப்பத்திலும் வேதனையிலும் கூட அவரது ஞானத்தையும் சக்தியையும் நம்பி தொடரலாம். யோபுவின் வார்த்தைகள் தேவன் நமது புரிதலை விட மிக பெரியவர் என்பதை நினைவூட்டுகிறது. பதில்கள் தூரமாக தோன்றினாலும் விசுவாசத்தை பற்றிக் கொள்வோம். வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் தேவன் நம்முடன் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை மேலும் ஆழமாக நம்ப ஒரு வாய்ப்பு. இன்று நீங்கள் எந்த கேள்வியையோ பாரத்தையோ தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 146 of our Bible challenge is complete. Today we learned that God welcomes our honest prayers and understands our struggles. Even in confusion and pain, we can continue to trust His wisdom and power. Job's words remind us that God is far greater than what we can fully comprehend. Let us hold on to faith even when answers seem distant. God remains present in every season of life. Each day is an opportunity to trust Him more deeply. What question or burden do you need to place before God today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.